அனைவருக்கும் வணக்கம். நம்ம தூத்துக்குடியிலேயே இருந்துட்டு தூத்துக்குடி ஸ்பெஷல் செய்யாமல் இருந்தேன் எப்படிங்க. இன்றைக்கி முந்திரி கொத்து தாங்க செய்ய போகிறேன், அதுவும் தீபாவளி ஸ்பெஷல். நான் இன்றைக்கி 1 கப் பாசிப்பயிறு எடுத்துருக்கேன். அது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். என் பையனை அம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறாம்மான்னு சொல்லிவிட்டு அவனே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1/4 மூடி தேங்காய் பத்தை எடுத்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். துருவின தேங்காயும் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. அது கூட நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் எடுத்து ஆற வச்சிடணும். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். நான் என் ஸ்வீட்டுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன், 1/2 கப் கருப்பட்டி. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா கொதித்ததும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. முதல்லையே பாசிப்பயிறு வச்சுருந்தேன்ல, அதை நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலையும் ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல தேங்காய் வச்சுருந்தோம்ல ஃப்ரை பண்ணி, அதையும் அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தோசை மாவு அளவுக்கு நான் கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட உருண்டை பிடிச்சி வச்ச அந்த இதையும் சேர்த்து 3 சேர்த்து முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். முந்திரி கொத்துன்ற பேர் இப்படி தான் வந்திருக்கும் நான் நினைக்கிறேங்க. 3 போடுறதுனால தான் 3ன்றதுனால முந்திரி கொத்துன்னு பேர் வந்திருக்குங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு தீபாவளிக்கு முந்திரி கொத்தும் ஒரு ஸ்பெஷலுங்க. இன்னும் என்னென்ன செஞ்சேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. உங்கள் வீட்டு தீபாவளியும் இந்த மாதிரி ஸ்வீட்டோடையும் ரொம்ப சேஃப்டியாகவும் நீங்கள் கொண்டாடுங்க. ஓகே பாய், போயிட்டு வரேன். ஹாப்பி தீபாவளி.